ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து எழுத்து தொடர் வரிசையில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வீடியோவில் வந்து ஒரு 7 சம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து 8ஆம் சம்லேருந்து பார்த்து நம்ம ஆல்ஃபபெட் சீரீஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம வந்து டே 1க்கு வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு லென்த்தாக வந்து வீடியோ போட முடியல, அதனால் நம்ம வந்து இப்படி பார்ட்டாக போடுதோம். ஓகேவா? இந்த 2வது பார்ட்டில் நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ள வந்து போவோம். 8ஆம் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. J2Z, K4X, I7V, கொஷின் மார்க், அடுத்த H16R, M22B. ஓகேவா? இதில் இந்த கொஷின் மார்க் போட்டிருக்க உறுப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எப்பவும் போல ஃபஸ்ட் லெட்டர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வந்து ஜேக்கு அப்புறம் கே வந்திருக்கு, கேக்கு அப்புறம் ஐ வந்திருக்கு, ஐக்கு அப்புறம் என்ன உறுப்புன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம கொஷின் மார்க் போட்டுடலாம். அடுத்த ஹச் வந்திருக்கு, ஹச்சுக்கு அப்புறம் நமக்கு எம் அப்படிங்கிறது உறுப்பு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏபிசிடி எழுதிடலாம். ஓகேவா? GHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே, ஜேக்கு அப்புறம் நமக்கு கே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ +1 அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கு. ஜேக்கு அப்புறம் +1 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து நமக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு? கேலேருந்து ஐ. ஓகேவா? கேக்கு அப்போ கேலேருந்து ஐ அப்படிங்கிறது -2. ஓகேவா? ரிவர்ஸில் வந்திருக்கு -2. கேலேருந்து ஐ அப்படிங்கிறது -2 வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த லெட்டர் ஐக்கு அப்புறம் நமக்குள்ள லெட்டர் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லாஸ்ட்டில் உள்ள உறுப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துறோமா. ஹச்லேருந்து எம் அப்படிங்கிறது போயிருக்கும். ஹச்லேருந்து எம் அப்படிங்கிறது 1 2 3 4 5 5ஆவது லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து இந்த மெத்தட் அப்படிங்கிறது ராங். ஓகேவா? இந்த மாதிரி சீரீஸ் வந்து ஒன்றுமே பொருந்தாத மாதிரி வந்துச்சுன்னா, ஒருவேளை +1 வந்து இங்கே -2 வந்து மறுபடியும் +1 வந்து இங்கே வந்து -2, ஒருவேளை ஹச்சுக்கு அப்புறமா ஹச்சுக்கு முன்னாடி உள்ள உறுப்பு என்னது எஃப் அப்படிங்கிற லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்படி இல்லாமல் இப்போ இங்கே +1 வந்து இங்கே -2 வந்து இங்கே லாஸ்ட்டில் +5 வருது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இந்த மெத்தட் நம்ம போகிற ரூட் வந்து தப்பு. ஓகேவா? அப்போது வேறு மாதிரி தான் செய்யணும். ஓகே, இப்போ வேறு என்ன மெத்தடில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போமா அந்த சம்மில். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செய்யணும். ஓகேவா? ஒவ்வொரு சம்மே அதுக்காக தான் நான் உங்களுக்கு நம்ம எப்போவும் இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் இந்த மெத்தடில் தான் நம்ம செஞ்சுட்டு வந்தோம். அதுக்காக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன். ஓகேவா? ஓகே, அப்போ நம்ம வந்து வேறு இந்த மாதிரியே யோசிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஜேக்கு அப்புறம் ஐ இந்த ரூல் எடுத்துக்கலாம். ஐக்கு அப்புறம் என்னது ஹச், ஹச்சுக்கு அப்புறம் நமக்கு எந்த லெட்டருமே இல்லை, ஸோ விட்டுடலாம். அப்போது கேக்கு அப்புறம் வந்து இந்த கொஸ்டின் மார்க்கில் உள்ள வர லெட்டர் வரணும். அடுத்து எம் அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒவ்வொரு லெட்டர் விட்டு ஏன்னா அப்புறம் ஜேக்கு அப்புறம் ஐ கண்டிப்பாக வரும், ஐக்கு அப்புறம் ஹச் அப்படிங்கிற லெட்டர் வரும். ஓகே, அப்போ ஜே ஐ ஹச். ஓகேவா? இந்த மாதிரி நான் அதாவது ஒரு 1 விட்டு 1 நம்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். 1 விட்டு 1 லெட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஜேலேருந்து இந்த உடையில் இருக்க கேயை விட்டுட்டேன், ஹச் எடுத்துக்கிட்டேன். அதுமாரி இந்த கொஸ்டின் மார்க்கில் உள்ள வர லெட்டரை விட்டுட்டு அடுத்த லெட்டர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதேமாரி இப்போது செகண்ட் இதில் வந்து கே எடுத்துக்கிட்டேன், ஐயை விட்டுட்டு இந்த கொஸ்டின் மார்க்கில் வரக்கூடிய லெட்டர் எடுக்கணும். ஓகேவா? அப்போ கேயை விட்டுட்டு கொஸ்டின் மார்க்கில் வரக்கூடிய லெட்டர் எனக்கு என்னென்னு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் மார்க்கில் இருந்து அந்த ஹச்சில் இருக்க இதை விட்டுட்டு அடுத்த ஒரு லெட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்போ எம். ஓகே, அப்போது இதுக்கு பார்ப்போம், இதுக்கு ஏதாவது சீரீஸ் வந்து நமக்கு பொருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேலேருந்து ஐ அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பாருங்கள். ஜேலேருந்து ஐ அப்படிங்கிற பட்சத்தில் -1. ஓகேவா? -1. ஐயிலேருந்து ஹச் அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பாருங்கள். ஐயிலேருந்து ஹச் என்னது -1. ஓகேவா? இப்போது அந்த சீரீஸ் வந்து பொருந்தது. ஓகேவா? நமக்கு ரிவர்ஸில் வரது பிரச்சனை இல்லை, ஆனால் சீரீஸ் வந்து ஒரே மாதிரி ஆர்டர் வரணும். இல்லாட்ட +1 +2 அப்படி கூடிக்கிட்டே வரணும். ஓகேவா? அப்போ இது ஒன்றுமே என்னது ஒவ்வொரு லெட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஓகேவா? ஐக்கு முன்னாடி லெட்டர் வந்து ஹச் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இதுவும் இது பார்ப்போம். ஓகேவா? கேக்கு அப்புறம் நமக்கு வந்து எம் அப்படிங்கிற லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? கேலேருந்து எம் அப்படிங்கிற லெட்டர் இருக்குது. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக நமக்கு கேலேருந்து ஒரு ரெண்டு லெட்டர் தள்ளி இருக்குது. அப்போ இதில் கண்டிப்பாக எல் அப்படிங்கிற லெட்டர் வரும். ஏன்னா இங்கே வந்து -1 இது வந்து +ல் ஆட் ஆகிருக்கு. அப்போ +1 இங்கே வரணும். +1 அப்படிங்கிற பட்சத்தில் கேலேருந்து ஒரு லெட்டர் கூட்டம் வச்சு நமக்கு என்ன லெட்டர் வரும்? எல் அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எல்லேருந்து +1 கூட்டம் வச்சுன்னா நமக்கு எம் அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கான்னு பார்ப்போம். கிடைக்கும். ஓகேவா? எல்லேருந்து ஒரு லெட்டர் அடுத்த லெட்டர் என்னது ஒரு லெட்டர் கூட்டம் வச்சு நமக்கு எம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ +1 அப்போ கரெக்டு. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய லெட்டரில் என்ன வரும்? நமக்கு எல் அப்படிங்கிற லெட்டர் வந்து கிடைக்கணும். ஓகே, எல்ல வந்து எத்தனை ஆப்ஷன் இருக்குது? 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? எல் வந்து 3 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம அடுத்தது வந்து இதையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லெட்டர்ஸ்
எல்லே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து என்ன லெட்டர் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். இசட் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இந்த மாதிரி போக வேண்டாம். நமக்கு இசட் எக்ஸ் வி ஓகேவா, ரிவர்ஸில் தான் வருது ஓகேவா. அந்த ரிவர்ஸில் வரதுனால நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இசட்லேருந்து நமக்கு என்னது எக்ஸ் ஓகேவா. இசட்லேருந்து எக்ஸ் அப்படிங்கிறது என்னது -2 ஓகே. எக்ஸ்லேருந்து வி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்லேருந்து வி -2 ஓகேவா. அடுத்து வந்து நமக்கு கொஷின் மார்க் உள்ளது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்லேருந்து பி அப்படிங்கிறது -2ல் தான், அதாவது ரிவர்ஸில் வரக்கூடியதில் -2ல் தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே -2ல் தான் வந்திருக்கு. அப்போ இந்த சீரிஸ் வந்து கரெக்ட் தான். அப்போ விலேருந்து -2 லெட்டர் வந்து என்னது நமக்கு டி அப்படிங்கிற லெட்டர் கிடைக்கும் ஓகேவா. நான் சொல்கிறது புரியுதா. இசட்லேருந்து எக்ஸுக்கு அப்புறமா வந்து பி அப்படிங்கிற லாஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின் மார்க் இருக்குது. அடுத்தது வந்து நமக்கு ஆர் ஓகேவா. ஆர் அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னது பி வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. அது இதில் வந்து -2 ரிவர்ஸில் ஆரம்பிச்சோம் -2, இங்கேயும் -2ல் தான் நமக்கு ஆர்லேருந்து பி. அப்போது பிலேருந்து -2 அப்படிங்கும் பட்சத்தில் நமக்கு என்ன லெட்டர் கிடைக்கும், டி அப்படிங்கிற லெட்டர் கிடைக்குது ஓகேவா. ஓகே அப்போ -2 அப்போ டீலேருந்து -2 பண்ண பட்சத்தில் நமக்கு ஆர் கிடைக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த சீரீஸ் டி வந்து கரெக்ட் ஓகேவா. டீலேருந்து ரிவர்ஸில் போகும்போது நமக்கு 2வது லெட்டர் ஆர் அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் ஆர் தான் ஓகேவா. அப்போ இந்த சீரீஸ் கரெக்டு. அப்போ டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். லாஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு என்னது டி, ஃபஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு எல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போ ஃபஸ்ட் டேர்ம் எல், லாஸ்ட் டேர்ம் வந்து டி ஓகேவா. எல்டி அப்படிங்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அப்போ இதில் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்குமா. இதில் என்ன நம்பர்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2, அடுத்தது 4, அடுத்தது நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 7, அடுத்தது வந்து உங்கள் கொஷின் மார்க் இருக்குது. ஸோ கொஷின் மார்க் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு நம்பர் என்னது 16, 22 அடுத்தது 22 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்குது ஓகேவா. ஓகே இதில் வந்து 2 கூட்டினா வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும் ஓகேவா. 4 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்குமா ஓகேவா. ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் கண்டிப்பாக பெருக்கல்ல வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். ஏன்னா 2 4 4 3 12 அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ நம்ம கூட்டல் வேலை 2 கூட்டினா 4 வருது, 4 3 கூட்டினா 7 அப்படிங்கிறது வருது. அப்போ 7 4 ஓகேவா. ஒவ்வொரு நம்பரை கூட்டிக்கிட்டே வரேன் ஓகேவா. நான் 7 4 கூட்டினா நமக்கு என்ன வரும் 11 அப்படிங்கிறது வரும் ஓகேவா. அப்போ 11ஐயும் ப்ளஸ் 5ஐயும் கூட்ட முடிச்சிடும். அப்போ நம்ம தெரியாத உறுப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். 11 5 கூட்டினா 16 வருது, 16ஐயும் 6ஐயும் கூட்டினா நமக்கு 22 வருது ஓகேவா. அப்போ இந்த சீரீஸ் கரெக்ட் தான் ஓகேவா. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 11. உடையில் என்ன உறுப்பு 11, எல் 11 டி. ஆன்சர் டி ஓகேவா. எல் 11 டி, எல் 11 டி இந்த உறுப்புக்கான ஆன்சர். இந்த 8ஆம் சம்முக்கான ஆன்சர் எல் 11 டி. இந்த மாதிரி நம்ம லெட்டர்ஸ் வச்சு பார்த்துட்டோம். நம்பர்ஸ் உடையில் வந்தாலும் எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். ஓகே இந்த 9ஆம் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் உள்ள மாற்றுகளில் எது பொருந்தாதது ஓகேவா. இதில் வந்து 1 2 3 4 5 ஒரு 5 செட் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் ஏதோ ஒரு உறுப்பு வந்து நமக்கு பொருந்தாதது ஓகேவா. அது என்னது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்கோம், அந்த சீரீஸில் ஏதாச்சும் ஒரு நம்பர் பொருந்தலைன்னா அதுதான் ராங்கான நம்பர் ஓகேவா அப்படின்னு கண்டுபிடிப்போம்னா அந்த மாதிரி தான் இது ஓகேவா. இல்லை எந்த நம்பர் நம்ம பொருந்தலான்னு பார்ப்போம். G4 T J10 R M20 B43 N. இங்கே கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் ஏதாவது ஒரு 4 ஆப்ஷன் எடுத்து அதில் எது பொருந்தாதது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஷேட் பண்ணுவோம். S19L இதில் எந்த உறுப்பு நம்ம பொருந்தாதது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், எப்பவும் போலே ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம். JGM PS இதில் வந்து எது பொருந்தா இதிலே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஜியிலேருந்து ஜே வரும், ஜேக்கு அப்புறம் எம்லேருந்து P, அடுத்தது வந்து S ஓகே. இது வந்து ஜியிலேருந்து ஜே வந்து எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். ABCDEFG HIJ ஜே அப்படிங்கிறது 3வது லெட்டர். ஜேலேருந்து எம் எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். ஜே KLM எம் அப்படிங்கிறது ப்ளஸ் 3வது லெட்டர் ஓகேவா. அப்போ ப்ளஸ் 3வது தான் ஆட் இருக்குது. எம்லேருந்து பி எத்தனை லெட்டர் பார்ப்போம். MNOP ஓகேவா, ப்ளஸ் 3வது லெட்டர் தான் வருது. ஸோ ஓகே Pலேருந்து எஸ் அப்படிங்கிறது எத்தனை லெட்டர் பார்ப்போம். PQRS ஓகேவா. ஓகே அப்போ QRS ஓகேவா. அப்போ இதில் கண்டுபிடிக்க முடியல ஓகேவா. எல்லாமே ப்ளஸ் 3 ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது ஓகே. அப்போ லாஸ்ட் லெட்டர் பார்க்குமா. நம்ம ஃபஸ்ட் லெட்டரில் வந்து எது தப்பானது, இதில் வந்து ராங்கான உறுப்பு அப்படிங்கிறது தவறான உறுப்பு என்னது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அப்போ லாஸ்ட் உறுப்பு வச்சு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். ட்ரீக்கு அப்புறம் என்னது
ப்ளூ கலரில் லைன் பண்ணியிருக்கோம்னா அது எல்லாம் எழுதுகிறேன் ஓகேவா. இப்போது GR அடுத்தது வந்து B அடுத்தது வந்து N அடுத்தது வந்து L ஓகேவா. இது வந்து பார்ப்போம். Tலேருந்து 6வது வந்து உறுப்பு என்னென்னு பார்ப்போம். TUV. இது வந்து ரிவர்ஸில் வந்துருக்கு ஓகேவா. ரிவர்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். Tலேருந்து U TU TU அடுத்தது வந்து நமக்கு என்ன லெட்டர் கிடச்சிருக்கு B அப்படிங்கிற Tக்கு அப்புறம் R ஓகேவா. ரிவர்ஸில் வந்துருக்கு ஓகே ஓகே. Tலேருந்து R வந்து என்னது -2 Rலேருந்து B வந்து எத்தனை லெட்டர்னு பார்ப்போம். Rலேருந்து B வந்து -2 ஓகேவா. அப்போ அதே -2 தான் ஓகே. -2 Bலேருந்து Nனும் அதில் பார்த்ததில் -2ல் தான் இருந்துச்சு. Nலேருந்து L வந்து -2 பார்ப்போம் ஓகேவா. Bலேருந்து N -2 தான். Nலேருந்து M அப்படிங்கிறது -2 தான். ரிவர்ஸில் வரும்போச்சில் ரெண்டாவது உறுப்பு தான் எல்லாம் இருக்குது ஓகேவா. அப்போ லெட்டர்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியல ஓகேவா. அதில் வந்து எது தப்பான உறுப்பு அப்படிங்கிறது தவறான உறுப்பு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடியல ஓகேவா. ஏன்னா எல்லா லெட்டர்ஸுமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்பர்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம இதில் வந்து எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். நம்பர்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க 4 10 20 43 90 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஓகே. இது வந்து எப்படி இந்த சீரிஸ் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை +6ன்னு போட்டு இதில் வந்து +10 ஓகே இந்த மாதிரி வந்து வராது அப்படிங்கிறது தெரியுது ஓகே. இதுக்குள்ளே அப்போ நம்ம பெருக்கல் பார்ப்போம் ஓகேவா. இப்போ இது கூட பெருக்குங்க. 4 2 8 +1 அப்படிங்கிறது கூட்டினா 9 வரும் ஓகேவா. ஆனால் இங்கே வந்து 10 வந்திருக்கு. ஏன்னா இதில் ஏதாச்சும் ஒரு உறுப்பு வந்து தப்பாக இருக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி ஆர்டர் போட்டு பாருங்கள் ஓகேவா. அடுத்தது வந்து 92 18 +2 போடுங்க. அப்போ 20 அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே. அப்போ நம்ம கிடச்சிருக்க நம்பரை வந்து என்னது மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும் +3ஆல். ஏன்னா 1 2 3 22 40 40 கூட 3 கூட்டினா நமக்கு 43 அப்படிங்கிறது கிடைக்குது. 43 × 2 +4 வந்து கூட்டணும். ஏன்னா நம்ம அடுத்த 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு வரோம் ஓகேவா. அது கூட ஃபஸ்ட்டு இது வந்து 2ஆல் பெருக்கியிருக்கோம். 4 2 8 8 கூட 1 கூட்டினா நமக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்கும். 9 கூட அடுத்த 2 பெருக்கி +2 வந்து கூட்டணும். அப்போ 20 அப்படிங்கிறது கிடைக்கும். 20 கூட வந்து 2 கூட்டின போச்சு 20 கூட 2 பெருக்கும் போச்சு 40 அப்படின்னு கிடைக்கும். 40 கூட அடுத்தது +3 கூட்டணும். அடுத்து வந்து நம்ம இந்த நம்பர் கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +4 வந்து கூட்டம் போச்சுன்னா 2 6 4 2 8 86 +4 கூட்டம் போச்சு நமக்கு 90 அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா. ஸோ ஓகே. அப்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம இப்படி பெருக்கும் போச்சா கிடைக்குது. அப்போ இந்த 10ன்னு வரக்கூடிய இடத்துல 9 அப்படிங்கிறது வந்திருக்கணும். அப்போ இதில் தப்பான நம்பர் தவறான எண் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது J10R அப்படிங்கிறது தான் தவறான உறுப்பு ஓகேவா. இதுதான் தவறான உறுப்பு. இதில் வந்து 9 அப்படிங்கிற உறுப்பு வந்து வந்திருக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீரிஸ் வந்து கரெக்டாக வந்துருக்கணும். அந்த சீரிஸ் வந்து வரலன்னா அப்போ அதில் என்ன உறுப்பு தவறாக இருக்கோ அந்த உறுப்பு வந்து நம்ம எடுத்துடணும் ஓகேவா. ஓகே. இப்போது நம்ம லெட்டர்ஸ் வச்சும் பார்த்துட்டோம். நம்பர்ஸ் அப்புறம் லெட்டர்ஸ் வர மாதிரியும் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு நம்பர் சீரிஸ் வந்து இருக்குது ஓகே. இந்த சம் வந்து பாப்பா எப்படி வருதுன்னு என்ன கொடுத்துருக்காங்க. 1 C B 5 F U இதுவும் அதே சம் தான் ஓகேவா. கொஸ்டின் வந்து அதே கொஸ்டின். இதில் எது தவறான எண் அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா. அதனால தான் 9 10 2 ஒரே மாடல் ஓகேவா. 9 I 3 15 L S 17 O R கொஸ்டின் வந்து இதுக்கு என்னென்னு தெரியல. தவறான எண் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து தவறான உறுப்பு இந்த 5 1 2 3 4 5 இந்த 5 உறுப்பில் எது தவறான உறுப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோமா. 4 நம்பர்ஸ் வந்து செக் பண்ணிடுவோம் ஓகேவா. இந்த 1க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 4 அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படிங்கிறது இருக்குது. 10ல் 9 போனால் +6 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த 15க்கும் 17க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து +2 இருக்குது ஓகே. இது வந்து ஒரு சீரிஸ் வந்து வரல.
ஸோ இப்போ இந்த நம்பரை வச்சு நம்ம கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், இதில் +4 அப்படிங்கிறது வந்திருக்கு. கண்டிப்பாக அடுத்தது நமக்கு இதில் +4 அப்படிங்கிறது வந்திருக்குந்தா நமக்கு இதில் +4 வரணும்னா என்னது, இதில் வந்து எந்த நம்பர்லேருந்து கழிச்சா நமக்கு +4 அப்படிங்கிறது கிடைக்கும். 9ல் 4 கூட்டுங்க, 9 4 கூட்டினா என்ன வரும், 13 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா, இதில் ஒருவேளை 13 அப்படிங்கிறது வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேவா, இப்போ 17லேருந்து 13 கழிச்சாலும் +4 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த ஒரு உறுப்பில் மட்டும் 13 அப்படிங்கிறது இருந்தால் நமக்கு +4 அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ ஆன்சர் இதில் வந்து எது தப்பு, 15LS தான் தவறு. ஓகேவா, ஓகே, இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் 15LSக்கு பதிலாக 13LS அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக தான். ஓகேவா, லெட்டர்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸில் வந்து 15க்கு பதிலாக 13 கிடத்திருந்தா நமக்கு கரெக்டாக. அப்போ இதில் இந்த உறுப்பு வந்து 15LS தான் தவறு. ஓகே, இப்போ நம்ம வந்து லெட்டர்ஸ்லையும் பார்த்துட்டோம், நம்பர்ஸ் கொடுத்து வச்சுருந்ததையும் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த மாடலில் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரே கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டில் உள்ள எல்லா மாடல் சம்ஸுமே வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிட்டோம். நமக்கு வந்து கோடிங் டீகோடிங், அதாவது பீகாக் அப்படின்னு கொடுத்துருந்தா இதை வந்து நம்ம இப்படி எழுதுவோம். பென்சில் அப்படிங்கிறது கொடுத்துருந்தா இப்படி எழுதுவோம். அது வந்து கோடிங் டீகோடிங்கில் வரும். ஓகேவா, உங்களுக்கு அது வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு 4-5 கிளாஸ் வந்து தள்ளி வரும். ஆனால் நம்ம வந்து அதை வந்து அடுத்த கிளாஸ்லேயே பார்த்துட்டு அதை பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ஃபபெட் சீரிஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஓகே ABCடியில் வர A to Zல வரக்கூடியது வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கோடிங் டீகோடிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை முடிச்சிடும். அப்போ தான் நமக்கு வந்து ABCடியில் வர எல்லா சம்மே நம்ம முடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த கிளாஸ் வந்து நம்ம ஊடையில் போட்டிருக்கோம். அந்த கிளாஸுக்கு பதிலாக நம்ம நம்பர் சீரிஸ் வந்து அடுத்த கிளாஸ்னு போட்டிருந்தோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோடிங் டீகோடிங் வந்து நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இந்த சம் வந்து பாருங்கள். ஒரு சீரிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கொடுத்துட்டு மேலே உள்ள தொடரில் ஒவ்வொரு எழுத்தின் முன்னதாக குறியீடு அல்லது எழுத்தை அடுத்து ஒரு எண்ணும் வருமாறு, ஆனால் ரெண்டும் வராமல் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த ஒரு கொஸ்டினை வச்சு நம்ம ஒரு 4 மாடல் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த ஒரு சீரிஸை வச்சு 4 மாடல் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக TNPSசியில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த மேலே உள்ள ஒரு தொடர் இருக்குது. ஓகேவா, கொஸ்டின் இதில் வந்து நம்ம திருப்பி படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இது தான். ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாருங்கள். மேலே உள்ள தொடர். ஓகேவா, இந்த மேலே உள்ள தொடரில் ஒவ்வொரு எழுத்தின் முன்னதாக குறியீடு அல்லது எழுத்தை அடுத்து ஒரு எண்ணும் வருமாறு, ஆனால் ரெண்டும் வராமல் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன. கொஸ்டினே ஒரு குழம்புற மாதிரி இருக்கா. ஸோ திரும்ப ரிப்பீட்டாக படிங்க. ஓகேவா, இது எதுக்காக உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க ரிப்பீட்டாக படிங்கன்னா, ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தொடர் இருக்குது. ஒவ்வொரு எழுத்தின் முன்னதாக, அதாவது ஒரு லெட்டர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு எழுத்துனா நமக்கு இதில் என்ன நம்ம எழுத்து அப்படிங்கிறது எதை குறிப்போம், ABCD அப்படிங்கிறது தான் நமக்கு எழுத்து. ஓகேவா, அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய முன்னதாக குறியீடு அல்லது எழுத்தை அடுத்து வந்து ஒரு எண்ணும், அதாவது அந்த எழுத்தின் முன்னதாக குறியீடு. இப்போ F அப்படிங்கிறது இருக்குது. Fக்கு முன்னாடி நமக்கு என்ன குறியீடு இருக்குது, பீட்டா அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குது. ஓகேவா, அல்லது எழுத்தை அடுத்து வந்து ஒரு எண்ணும், இந்த எழுத்துக்கு அப்புறமா வந்து 2 அப்படிங்கிற எண் இருக்கா, வருமாறு, இந்த ரெண்டும் வருமாறு, ஆனால் ரெண்டும் வராமல் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது. இந்த மாதிரி எண்ணும் வராமல், ஆனால் இந்த மாதிரி எண்ணு வராமல், இப்போ இந்த வந்து Fக்கு முன்னாடி இந்த குறியீடு இருக்குது, அடுத்து Fக்கு அப்புறம் இந்த எண் இருக்குல்ல, இந்த மாதிரி லெட்டருக்கு அப்புறம் அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் ரெண்டும் வராமல் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, கொஷின்ஸை வந்து நம்ம எழுதிக்கிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எழுத்து அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், A to Zல உள்ள லெட்டர்ஸ். ஓகேவா, அதை தான் எழுத்து அப்படிங்க சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஏதோ ஒரு எழுத்து இருக்குது. ஓகேவா, அந்த எழுத்து நம்ம இதில் எக்ஸாம்பிளுக்கு F அப்படிங்கிறத வச்சுக்குவோம். ஓகேவா, F அப்படிங்கிற எழுத்து இருக்குது. எழுத்தினுடைய முன்னதாக குறியீடு, அந்த எழுத்தினுடைய முன்னதாக குறியீடு அல்லது அந்த எழுத்தை வந்து இந்த எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறியீடு. அப்போ அந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன குறியீடு, பீட்டா அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, அல்லது எழுத்தை அடுத்து ஒரு எண்ணம், அந்த எழுத்தை அடுத்து வந்து என்னது ஒரு எண்ணம், அந்த எழுத்தை அடுத்து என்ன எண்ணம் இருக்குது, 2 அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. வருமாறு, கொஷின் அடுத்ததான் திருப்பி போட்டாங்க பாருங்கள். வருமாறு, ஆனால்
ரெண்டும் வராமல் என்னது அந்த ரெண்டும்னா என்னது அந்த குறியீடும் அந்த எண்ணும் வராமல் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா. நமக்கு இந்த மாதிரி குறியீடும் எழுத்தும் வரக்கூடிய எத்தனை எண்ணுன்னு கேட்கல ஓகேவா. அந்த ரெண்டும் வராமல் இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து எத்தனை எழுத்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்படி நம்ம எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குமா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதணும், இதில் இருக்க லெட்டர்ஸை மட்டும் பாக்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம இதில் கொடுத்துருக்கதை வந்து நம்ம எழுதிடலாம் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். பீட்டா கேர்ஃபுல்லாக இது வந்து எழுதணும். நம்ம எழுதி தான் செய்யும் போச்சில் ஒரு லெட்டரை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது ஓகேவா. அப்படின்னா நமக்கு தப்பாக வந்துடும். KS அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுனா ஒரு 2 செகண்டில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா. 5 அடுத்தது வந்து ஹேஷ் PLPS @ MUER 6 அடுத்த அம்புக்குறி QGC 9 3 TY ஒரு மாதிரி சிம்பிள் ஓகேவா. இது கிடையாது, ஒரு மாதிரி சிம்பிள் ஓகேவா. பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது எழுத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா A to Z ABCD எதெல்லாம் B இது வந்து பின்னு நினச்சக்கூடாது. இது பீட்டா ஓகேவா. இது ஒரு குறியீடு, இதெல்லாம் குறியீடு. சமம்னா குறியீடு, அந்த இது எல்லாமே குறியீடு. நம்பர்ஸை தவிர மித்த மாதிரி எந்த மாதிரி சிம்பிளாக இருக்கலாம் அது எல்லாமே குறியீடு ஓகேவா. அதை தான் நம்ம குறியீடு அப்படிங்கிறத கொடுக்கும். எழுத்து அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு ஒன்று நம்ம ABCD லெட்டர்ஸ் ஓகேவா. நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்பர் ஓகேவா. அந்த இது வந்து நம்ம Bன்னு எடுத்துக்கூடாது, அது குறியீடு ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி வரக்கூடியதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி ரெண்டு வராமல் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் பண்ணக்கூடியது என்னது, இருக்கிற நம்ம ABCD லெட்டர்லாம் வந்து நம்ம பாக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. இருக்கிற ABCD லெட்டர்ஸ்லாம் வந்து பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ABCD வந்து நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது வந்து கிடையாது, இதுவும் ஒரு குறியீடு ஓகேவா. அந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது, அது ஒரு குறியீடு ஓகே. நமக்கு அடுத்தது எனது அந்த எழுத்தினுடைய முன்னதாக குறியீடோ அந்த ரெண்டுமே வரக்கூடாது ஓகேவா. குறியீடும் வரக்கூடாது, எழுத்து அதை தொடர்ந்து அந்த நம்பரும் வந்திருக்கக்கூடாது ஓகேவா. இப்போது அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலிமினேஷன் பண்ணுவோம் ஓகேவா. இந்த ரெண்டுமே வரக்கூடாது. குறியீடு வராமல் என்னென்ன லெட்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகேவா. இப்போ இந்த F அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது, இதுக்கு முன்னாடி பீட்டா அப்படிங்கிற குறியீடு இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த F அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாமா. F அப்படிங்கிற லெட்டர் நமக்கு தேவையில்ல. K அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குது ஓகேவா. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். S அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்கு குறியீடு இருக்கா இல்லை ஓகேவா. அப்போ இந்த S வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு குறியீடு மட்டும்தான் பார்க்கோம் ஓகேவா. அடுத்தது வந்து நம்பர் இருக்குது, இப்போவே கேன்சல் பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ண வேண்டாம் இருக்கட்டும் ஓகேவா. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம குறியீடு இருக்கிறதெல்லாம் ரெண்டுமே வரக்கூடாது ஓகேவா. குறியீடு இருக்க லெட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவோம் ஓகே. அடுத்த B பாருங்கள். Bக்கு முன்னாடி நமக்கு சிம்பிள் இருக்குது, ஒரு குறியீடு இருக்குது. ஸோ அப்போ இந்த Bயும் வராது. Lக்கு முன்னாடி பாருங்கள் நமக்கு குறியீடு இல்லை, லெட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ L இருக்கட்டும். Bக்கு முன்னாடி பாருங்கள், Bக்கு முன்னாடி நமக்கு L தான் இருக்குது, குறியீடு இல்லை. அதுமாதிரி Sக்கு முன்னாடி நமக்கு குறியீடு தான் இருக்குது ஓகேவா. முன்பின் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அந்த எழுத்துக்கு முன்னதாக எழுத்து ABCD, Cக்கு முன்னாடி எழுத்து என்னது B ஓகேவா. முன்னாடின்னு நீங்கள் பார்க்க போயிடக்கூடாது ஓகே. எழுத்தை தொடர்ந்து அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு CD எழுத்தை தொடர்ந்து ஓகே. முன்னாடினா என்னது B ஓகேவா. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். முன்னாடி பின்னாடி எழுத்தை தொடர்ந்து. முன்னாடினா என்னது அந்த Cக்கு முன்னாடி லெட்டர் என்னது அப்படிங்கிறது தான் ஓகேவா. Sக்கு ஓகேவா. அடுத்தது பாருங்கள், Sக்கு முன்னாடி K தான் இருக்குது ஓகேவா, V தான் இருக்குது. அப்போ நம்ம அதை கேன்சல் பண்ண மாட்டோம். Mக்கு முன்னாடி @ அப்படிங்கிற ஒரு குறியீடு இருக்குது, அப்போ M வந்து கேன்சல் பண்ணிடலாம் ஓகே. Mக்கு அப்புறம் என்ன லெட்டர் இருக்குது, U ஓகேவா. U அப்படிங்கிற லெட்டர் இருக்குது, இதில் வந்து M தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணால் ஈக்கு முன்னாடி U தான் இருக்குது, இது வந்து குறியீடு கிடையாது ஓகே. அப்போ Qவுக்கு முன்னாடி ஒரு குறியீடு இருக்குது, ஸோ அப்போ நமக்கு U வந்து வரக்கூடாது. Gக்கு முன்னாடி Q தான் இருக்குது, அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம் ஓகே. அப்போ Tக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, ஸோ T வந்து கேன்சல் பண்ணணும் ஓகே. இப்போது நம்ம இது எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்.
அடுத்தது வந்து நமக்கு அடுத்து என்ன ரூல் இருக்குது, அந்த எழுத்தை அடுத்து ஒரு எண்ணு வந்து வரக்கூடாது. இந்த ரெண்டுமே வரக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம குறியீடு இருக்கிறது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டோம். அதை வராமல் எத்தனை எழுத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த எழுத்தை தொடர்ந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க விட்டுருங்க. கேன்சல் பண்ணாத எழுத்து இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், ஏபிசிடி. அதை தொடர்ந்து நம்பர் வந்துச்சுன்னா அதையும் கேன்சல் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு அப்புறம் நம்பர் இருக்குது, அப்போ இந்த எஸ் லெட்டர் அப்படிங்கிறது வராது. அப்புறமா எல்லுக்கு அப்புறமா வந்து நமக்கு நம்பர் இருக்கா, இல்லை, அப்போ எல் இருக்கும். விக்கு அப்புறமா நமக்கு நம்பர் இருக்கா, இல்லை, ஓகேவா. எஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு நம்பர் இருக்கா, இல்லை, ஆனால் குறியீடு தான் இருக்குது. ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. நமக்கு ரூல் என்னது, அது தொடர்ந்து அந்த எழுத்தை தொடர்ந்து ஒரு எண்ணும் வருமாறு, அந்த எண்ணு வந்து வரக்கூடாது, ஓகேவா. குறியீடு தான் இருக்குது, அப்போ எஸ் வந்து இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஓகேவா. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதில் வந்து எஸ் கிடையாது, இது வந்து 8, ஓகேவா. இது எஸ் கிடையாது, இது வந்து 8, ஓகேவா. அந்த சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு எஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எப்படி நமக்கு எஸ் அப்படிங்கிறது வரும், இது எஸ் இல்லை 8, ஓகேவா. கொஸ்டின்லேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 8. வேறு எந்த சேஞ்ச் கிடையாது. இந்த எஸ்ஸுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் 8 அப்படிங்கிறத மட்டும் மாற்றிக்கோங்க, ஓகேவா. இப்போ பாருங்கள், விக்கு அப்புறம் நமக்கு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வியும் நமக்கு வராது, ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், யூக்கு அப்புறமா நமக்கு வந்து இ தான் வந்திருக்கு. ஸோ யூ பிரச்சனை இல்லை. அப்புறம் ஈக்கு அப்புறம் நமக்கு நம்பர் வந்திருக்கு. ஸோ இ வந்து வராது. அடுத்தது பாருங்கள், ஜிக்கு அப்புறம் நமக்கு சி தான் வந்திருக்கு. சிக்கு அப்புறம் குறியீடு தான் வந்திருக்கு, அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்கள், ஒய்க்கு அப்புறம் நமக்கு வந்து சிம்பிள் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறதுல வந்து என்னென்ன லெட்டர்லாம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 1 2 3 4, ஓகேவா. அப்போது இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, நமக்கு 4 லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா. இந்த ரெண்டுமே வராமல், அப்போ ஆன்சர் வந்து பி 4. ஓகே, அதே கொஷின்ஸ் தான், ஆனால் கொஷின்ஸ் வந்து வேறு. பாருங்கள், மேலே உள்ள தொடரில் மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்தும் ஆனால் மெய்யெழுத்துக்கு முன்னால் குறியீடும் இடம்பெறாதவாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஏபிசியில் மெய்யெழுத்து உயிரெழுத்து அப்படிங்கிறது உண்டு, ஓகேவா. ஏபிசியில் உயிரெழுத்து அப்படிங்கிறதுனா என்னதுன்னா AEIOU, ஓகேவா. AEIOU இந்த 5 எழுத்து மட்டும் எனது உயிரெழுத்து. நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் படிப்போம்னா, இது வந்து அந்த 5 எழுத்தும் உயிரெழுத்துக்கள். மீதி இருக்க 21 எழுத்துமே மெய்யெழுத்துக்கள் தான், ஓகேவா. இந்த AEIOU தவிர மித்த எல்லா எழுத்துக்களுமே நமக்கு மெய்யெழுத்துக்கள் தான். அந்த எழுத்தை தவிர நம்ம அது எல்லாமே நம்ம மெய்யெழுத்து எழுத்தலாம். அப்போது அந்த மெய்யெழுத்தை வந்து தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்து தொடர்ந்து வந்து மெய்யெழுத்தும் ஆனால் மெய்யெழுத்துக்கு முன்னால் வந்து குறியீடு வந்து இடம்பெறாதவாறு, அந்த மெய்யெழுத்து தொடர்ந்து மெய்யெழுத்து இருக்கணும், ஆனால் அந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் வந்து குறியீடு வந்து இடம்பெறாதவாறு எத்தனை மெய்யெழுத்துக்கள் உள்ளன அப்படிங்கிறது வந்து பார்ப்போமா. ஓகே, இப்போ இதில் உள்ள மெய்யெழுத்துக்கள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் பண்ணுவோம், ஓகேவா. FKAEIOE தவிர மற்ற எல்லா லெட்டருமே நம்ம வந்து இது வந்து 8, ஓகேவா. எஸ் இருக்குது இந்த இடத்துல 8ன்னு போட்டுக்கோங்க. FKSPLB இது வந்து 8, எஸ் இருக்க இடத்துல 8 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. யூ வந்து போடணுமா, போடக்கூடாது. இ வந்து நம்ம பாக்ஸ் பண்ணால் பண்ணக்கூடாது, ஏன்னா இது உயிரெழுத்து. AEIOU. Q, அடுத்தது J, அடுத்தது TUY, ஓகேவா. இது எல்லாமே நம்ம நவுன் பண்ணிட்டு, இது எல்லாமே நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே மெய்யெழுத்துக்கள், ஓகேவா. இந்த மெய்யெழுத்தை தொடர்ந்து மெய்யெழுத்தும், இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து எஃப்க்கு அப்புறம் மெய்யெழுத்து வந்து வரணும்.
ஆனால் அந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் வந்து குறியீடு இடம்பெறாதவாறு மெய்யெழுத்தும், ஆனால் அந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் குறியீடு இடம்பெறாதவாறு எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணுமா? ஓகே, இப்போ இந்த மெய்யெழுத்துக்கு அப்புறமா மெய்யெழுத்து வந்திருக்கான்னு பார்க்கணும், வரல. அப்போ இந்த எஃப் வந்து கேன்சல் பண்ணலாம். இந்த மெய்யெழுத்துக்கு அப்புறம் எஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ இதை வச்சுக்கலாம். இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு வந்து மெய்யெழுத்து இருக்கா? இல்லை. அப்போது இந்த எஸ்ஸை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது பிக்கு அப்புறம் நமக்கு மெய்யெழுத்து இருக்குது, எல்லுக்கு அப்புறமா மெய்யெழுத்து இருக்குது. ஓகேவா? விக்கு அப்புறம் நம்ம எழுத்து இல்லை, அப்போ வியை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? எம்முக்கு அப்புறம் மெய்யெழுத்து அப்படிங்கிறது இல்லை, உயிரெழுத்து தான் இருக்குது. ஸோ இந்த எம் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். கியூக்கு அப்புறம் ஒரு மெய்யெழுத்து இருக்குது. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள்னால் எனக்கு ஏஇ ஐஓஇ தவிர வரக்கூடியது. அப்புறம் ஜிக்கு அப்புறம் சி அப்படிங்கிற மெய்யெழுத்து வந்து ஓகேவா இல்லை. ஓகே, அப்புறம் ஜிக்கு அப்புறம் ஒய் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது, ஆனால் ஒய்க்கு அப்புறம் மெய்யெழுத்து இல்லை. ஓகேவா? அந்த ஒய் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிக்க எதுக்காகனா ஏன்னா கியூக்கு அப்புறம் ஜி அப்படிங்கிறது இருக்குது, அதுக்கு மேலே வந்து கேன்சல் பண்ணால் புரியாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து அந்த மெய்யெழுத்து இருக்கணும், ஆனால் அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஒரு குறியீடு வந்து இடம்பெறாதவாறு குறியீடு வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கேக்கு அப்புறம் நமக்கு வந்து எஸ் அப்படிங்கிற லெட்டர் வந்து இருந்துச்சு, ஆனால் வந்து அந்த மெய்யெழுத்துக்கு முன்னால் வந்து மெய்யெழுத்துக்கு முன்னால் அப்படின்னா என்னது, நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஓகேவா? கேக்கு முன்னாடி வந்து ஸ்டார் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி குறியீடு வந்து இடம்பெறக்கூடாது. அப்போ இந்த கே எழுத்துக்கு அப்படிங்கிற முன்னாடி வந்து குறியீடு வந்து இடம்பெற்றிருக்கு, அப்போ இந்த கே அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஓகே, இடம்பெறாதவாறு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ பி பாருங்கள், அடுத்தது பிக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது முன்னாடி, அப்போது இதுவும் கிடையாது. ஆனால் எல்லுக்கு முன்னாடி நமக்கு பி அப்படிங்கிற லெட்டர் தான் இருக்குது, அப்போ எல் அப்படிங்கிற லெட்டர் வந்து உண்டு. ஓகேவா? எல் வந்து உண்டு, அப்போ எல்லை மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? எல் டி. ஓகேவா? இது ஒரு செட்டு. இந்த ரூல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு பார்க்குமா? மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்தும், மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்தும், ஆனால் மெய்யெழுத்துக்கு முன்னால் குறியீடு இடம்பெறாதவாறு. அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாடி குறியீடு வந்து இடம்பெறல, மெய்யெழுத்தாக இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? அப்படி எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? ஓகேவா? அப்போ இது இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து 8 அப்படிங்கிறது நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? அந்த எஸ்ஸுக்கு பதிலாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே 8 அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பி அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து மெய்யெழுத்தில், ஸோ அந்த வி வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டோம். அடுத்த எம் அப்படிங்கிறத பாருங்கள், இது வந்து மெய்யெழுத்தில் யூ தான் இருக்குது. அடுத்த கியூ அப்படிங்கிறத பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து குறியீடு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து கிடையாது, கியூ வந்து கேன்சல் ஆயிரும். ஜிக்கு முன்னாடியே நமக்கு குறியீடு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்க ஒரே ஆன்சர் வந்து என்னது, எல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அப்போ எத்தனை எழுத்து இந்த மாதிரி இருக்குது? 1. எல் அப்படிங்கிற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 1 பி. ஓகேவா? இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிட்டு. கொஸ்டின் வந்து மெய்யெழுத்துனா என்ன தெரிஞ்சிருக்கும், இப்போ ஏபிசியில் உயிர் எழுத்து அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இந்த எஸ் இருக்க இடத்துல வந்து 8 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க, கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதே கொஸ்டின்ஸ் தான், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது அதே குறியீடு தான், கொஸ்டின்ஸ் வந்து வேறு. ஓகே, இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பாருங்கள். மேலே உள்ள தொடரில் இடமிருந்து 9வது உறுப்பு, இடமிருந்து 9வது உறுப்பு மற்றும் வலமிருந்து 15வது உறுப்பு ஆகியவற்றிற்கு இடையே மிகச்சரியாக நடுவில் உள்ள எழுத்து எது? ஓகே, இப்போ இதில் இடது எது வலது எது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ரைட் சைடு தான் இந்த சம். ஓகேவா? நம்மளுடைய ரைட் ஹேண்ட் இருக்கலாம், அதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ இது வந்து வலது சைடு, இது வந்து இடது சைடு. ஓகேவா? நம்ம கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் கொஸ்டின் எழுதுங்க, இந்த குறியீடை வந்து எழுதுங்க. உன்னுடைய ரைட் சைடில் வந்து உன்னுடைய ஹேண்டில் வந்து ரைட் சைடு எது, உன்னுடைய கையில் வந்து ரைட் சைடு எது அப்படி பார்க்கும்போது இந்த குறியீடு உன்னுடைய ரைட் சைடில் இருக்கும். உன்னோட இடது சைடில் வந்து எந்த குறியீடு இருக்கும், இந்த குறியீடு இருக்கும். அப்போ இதுதான் இடதுபுறம், இதுதான் வலதுபுறம். ஓகேவா? இப்போ இடது எது வலது எது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டா ஓகே. இப்போ நம்ம எழுதுவோம், இது வந்து இடதுபுறம், இது வந்து நமக்கு வலதுபுறம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து மேலே உள்ள தொடர் இடமிருந்து 9வது உறுப்பு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து 9வது உறுப்பு, இதுலேருந்து 9வது உறுப்பு என்ன, இதுலேருந்து இதானே நமக்கு இடதுன்னு சொன்னோம். ஓகே, என் சைடு பார்க்க முடிச்சா எனக்கு இதான் வலது உறுப்பு வந்து இந்த உறுப்பு வந்து வலது சைடில் இருந்துச்சு, இந்த உறுப்பு வந்து இடது சைடில் இருந்து. இதுலேருந்து 9வது உறுப்பு என்ன அப்படிங்கிற பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 7 அப்படிங்கிறது வந்து 9வது உறுப்பாக எனக்கு இருக்குது. ஓகேவா? அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வலமிருந்து 15வது உறுப்பு. என்னுடைய வலது சைடு வந்து இந்த குறியீடு தான் காமிச்சு, வலது சைட்லேருந்து 15வது உறுப்பு என்னென்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? அந்த எஸ் இருக்க இடத்துல 8 மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட் அப்படிங்கிறது குறியீடு வந்து எனக்கு 15வது உறுப்பாக வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அட் அப்படிங்கிற உறுப்பு 15வது உறுப்பு வலது சைடில், இடது சைடில் வந்து எனக்கு 7 அப்படிங்கிறது வந்து
ஒன்பதாவது உறுப்பு ஓகேவா. அது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 9வது உறுப்புக்கும் 15வது உறுப்புக்கும் ஆகியவற்றிற்கு இடையே மிகச்சரியாக நடுவில் உள்ள எழுத்து. அப்போது இந்த 7க்கும் இந்த 15 நம்ம அடிச்சிருப்போம்ல, இது வந்து 8 ஓகேவா. அதுக்குள்ளே உடையில் இருக்க உறுப்பை ஃபுல்லாக எழுதுங்க ஓகேவா. 7க்கும் இந்த 8க்கும் உடையில் உள்ள உறுப்பை எல்லாம் எழுதுங்க. 5 ஹேஷ், அடுத்தது வந்து சிம்பிள் BL B ஓகேவா. இது எஸ் கிடையாது, 8 ஓகேவா. நான் 7க்கும் இந்த 15வது உறுப்பு 8க்கு உள்ள உடையில் உள்ள உறுப்பெல்லாம் எழுதிட்டேன். ஸோ இப்போ இதில் உள்ள நடுவில் உள்ள உறுப்பு கண்டுபிடிக்கலாமா. 7ம் 8 கேன்சல், 5ம் 8 கேன்சல், ஹேஷும் வியும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ நடுவில் என்ன உறுப்பு இருக்குது, பி அப்படிங்கிற உறுப்பு தான் கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்னது, பி ஓகேவா. ஆன்சர் பி. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. எது இடது எது வலது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எது 9வது உறுப்பு, நான் 9வது உறுப்பு இந்த சைடில் எழுதினேன், 15வது உறுப்பு எழுதினேன், அதுக்கு ஊடையில் இருக்க நம்பரை எழுதி அதில் லாஸ்ட் உறுப்பு கேன்சல் பண்ணேன், அடுத்துள்ள லாஸ்ட் உறுப்பு கேன்சல் பண்ணி நடுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதான் லாஸ்ட்டு சம் நமக்கு அப்படிதான் நினைக்கிறேன் ஓகேவா. ஓகே, இது வந்து நம்ம கோடிங் கோடிங்கில் வந்து இந்த 15 சம் வந்து பார்ப்போம் ஓகேவா. இதுவே நமக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் போயிருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக தான் நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் எப்படி டவுட் கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஓகேவா. அதில் வந்து நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் ஓகேவா. ப்ராக்டிஸ்க்குமே சம் வந்து கொடுப்போம் ஓகே. அதுக்கான பிடிஎஃப்மே நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் ஓகேவா. அதில் வந்து ஒரு 2-3 சம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நீங்கள் அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ்க்கு ஒரு நோட் போட்டு செஞ்சுட்டு வாங்க ஓகேவா. ஓகே, இந்த சம் பாருங்கள், அதே குறியீடு தான். இல்லை எஸ் இருக்கிற இடத்துல வந்து 8 அப்படிங்கிறத மட்டும் மாற்றிக்கோங்க ஓகேவா. கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் வந்து மாறிட்டு. ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேலே உள்ள தொடரில் நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால் இடமிருந்து 12வது உள்ள உறுப்பில் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. மேலே உள்ள தொடரில் நடு உறுப்புக்கு பிறகு நடு உறுப்பு இருக்கலாம், அந்த நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால் இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு எது. கொஸ்டினே ஒரு மாதிரி தான் கேட்டிருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போது நமக்கு என்னது மேலே உள்ள தொடரில் நடு உறுப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்கக்கூடியது வந்து நடு உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போது இதில் நடு உறுப்பு எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் உறுப்பு கேன்சல் பண்ணுங்கள். ஒவ்வொரு லாஸ்ட் உறுப்பாக கேன்சல் பண்ணிட்டு வரும்போது நமக்கு நடு உறுப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 லாஸ்ட் உறுப்பு நான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே வரேன், எனக்கு எது நடு உறுப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். Q தான் கேன்சல் பண்ணியிருக்கேன், 5ம் அம்புக்குறியும் கேன்சல், ஹேஷும் 6ம் கேன்சல், E வந்து கேன்சல், அப்புறம் Bயும் Uவும் வந்து கேன்சல், Lயும் Mமும் கேன்சல், Vயும் 8ம் கேன்சல் ஓகேவா. அப்போ நடு உறுப்பு நமக்கு என்னது 8 அப்படிங்கிறத கிடச்சிருக்கு ஓகேவா. நீங்களே இதை எழுதிக்கோங்க, அந்த எஸ் இருக்க இடத்துல 8 மட்டும் போட்டுக்கோங்க ஓகேவா. அப்போ நடு உறுப்பு எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 8 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால். அப்போ நீங்கள் தலைகீழாக அப்படின்னு என்ன நினச்சிங்க, தலைகீழானா என்னது, அப்போது 8க்கு அப்புறமா உள்ள உறுப்பு எல்லாமே 8னா தலைகீழாக எழுதணும் அப்படின்னு கிடையாது. கொஷின் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போதுல என்ன கிடைக்கும்னா, அதாவது தமிழில் உள்ள கொஸ்டின்ஸுமே நமக்குமே அங்கேயுமே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதனால் மேலே இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, தலைகீழாக என்ன வேறு இல்லை, ரைட் டு லெஃப்ட் ஓகேவா, லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி ஓகேவா. அப்போ லாஸ்ட்டில் இருந்து, அதாவது இப்போ நான் அடிச்சிருக்கிறதெல்லாம் எழுதிடுறேன், எனக்கு நான் ஏன்னா நடு உறுப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. நடு உறுப்பு வந்து நமக்கு 8 சிம்பிள், எஸ்ஸுக்கு பதில் எஸ் 8 அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. 8க்கு அப்புறம் இந்த உறுப்பு இருக்கலாம், அது எல்லாமே நம்ம தலைகீழாக எழுதணுமா ஓகேவா. ஆனால் இந்த உறுப்பு எழுதணும், ஆனால் அந்த நடு உறுப்புக்கு அப்புறமா வந்து நம்ம கண்டுபிடிச்சதை வந்து தலைகீழாக எழுதணும்னா என்னது, இந்த சிம்பிள் இருக்கலாம், இதை வந்து இங்கேருந்து நம்ம இப்போ 8க்கு அப்புறம் 8ன்னு போட்டு எழுதோம்னா அப்படி போடுவோம். அந்த சிம்பிள் இருந்து அப்படியே தலைகீழாக எழுத போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத எல்லாமே நம்ம எழுதிக்கலாமா. இந்த 8 வரைக்கும் 8 தான் நடு உறுப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. பீட்டா F 2 ஸ்டார் R எல்லாருமே எழுதிக்கோங்க. KS 7 5
இது வந்து எஸ் ஓகேவா, இது வந்து 5 ஹேஷ், அப்புறமா வந்து குறியீடு PLV 8 ஓகேவா, 8 ஓகேவா. நடு உறுப்பு வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம எழுதணும். இது வரைக்கும் உள்ள உறுப்பு அப்படியே எழுதணும். நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகளை வந்து தலைகீழாக எழுதணும். அதாவது லாஸ்ட் உறுப்பில் இருக்கலாம், அந்த லாஸ்ட் உறுப்பில் இருந்து அப்படியே இந்த சைடு லெஃப்ட் டு எழுந்து ரைட் டு லெஃப்ட்டை வந்து நம்ம எழுத போகிறோம் ஓகேவா. அந்த குறியீடு வந்து இப்படி இருக்குது ஓகேவா. அடுத்தது வந்து என்ன உறுப்பு இருக்குது, அப்படியே இந்த ரைட் சைடில் இருந்து எழுதிட்டே வாங்க. அடுத்து என்ன உறுப்பு இருக்குது, ஒய் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. அடுத்தது ட்ரீக்கு அப்புறம் வந்து ஆண்ட், அப்புறம் 3, அதுக்கப்புறம் வந்து 9 ஓகேவா. கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அதாவது இந்த சைடில் உள்ள உறுப்பை அப்படியே ரைட் சைட்லேருந்து எழுதிட்டே வரோம். 9க்கு அப்புறம் C, அடுத்தது G, அடுத்தது வந்து Q, அடுத்தது பார்த்திங்கன்னா அம்புக்குறி, அடுத்தது வந்து 6, அடுத்தது E, அடுத்தது பார்த்திங்கன்னா யூக்கு அப்புறம் வந்து எம்முக்கு அப்புறம் அட் அப்படிங்கிறது ஓகேவா. அட்டோட முடிஞ்சு, ஏன்னா நம்ம 8க்கு அப்புறம் உள்ள உறுப்பை அப்படியே மீதி இருக்க உறுப்பை எல்லாமே நம்ம வந்து தலைகீழாக வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இடமிருந்து, இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க உறுப்பு ஓகேவா. என்ன இது வந்து நம்ம பார்க்கக்கூடாது, என்ன இந்த ரூலை வந்து பார்க்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க நம்ம ஒன்று எழுதி வச்சுருக்கோம்னா 8க்கு அப்புறம் உள்ள தலைகீழாக இந்த ஃபுல்லையும் தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா. இதில் தான் நம்ம என்னது, இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத கேட்காங்க ஓகேவா. இடமிருந்து 12வது உறுப்பாக உள்ள உறுப்பின், இதில் வந்து என்னது நமக்கு ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்னு சொல்லி வந்திருக்கேன் ஓகேவா. அப்போ இடதுபுறம் வந்து இதுதான் ஓகேவா. இடமிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேவா. இந்த குறியீடு தான் நமக்கு 12வது உறுப்பாக வருது ஓகேவா. இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின், இந்த 12வது உள்ள உறுப்பினுடைய வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு, இந்த 12வது உறுப்பில் இருந்து இதான் நமக்கு இது வந்து இதான் 12வது உறுப்பு. இந்த 12வது உறுப்பில் இருந்து இது பாருங்கள், இது வந்து இடது சைடு 12வது உறுப்புடைய, இது வந்து வலது சைடு ஓகேவா. இந்த 12வது உறுப்பில் இருந்து வலது சைடாக உள்ள 7வது உறுப்பு என்ன அப்படிங்கிறதுங்க. அப்போ வலது சைடு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே மக்கள் தானே போகும். ஸோ இதுலேருந்து அந்த 12வது உறுப்புலேருந்து வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு என்னென்னு பார்ப்போம். 1 2 3 4 5 கீழே எழுதியிருக்கோம் ஓகேவா. 5 6 7 ஓகேவா. அப்போ ட்ரீ அப்படிங்கிற உறுப்பு தான் 7வது உறுப்பாக நமக்கு கிடைக்கிது ஓகேவா. ஆப்ஷனில் ட்ரீ இருக்கான்னு பாருங்கள், இருக்குது ஓகேவா. ஆன்சர் வந்து C ஓகேவா. ட்ரீ அப்படிங்கிற உறுப்பு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. எது இடது எது வலது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தலைகீழான என்ன வேறு ஒன்றும் இல்லை, ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றி எழுதணும் ஓகேவா. ஓகே, இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் வந்து இந்த ஆல்ஃபபெட் சீரீஸில் வந்து இருக்குன்னா அந்த இந்த சீரீஸ் வந்துருக்கு ஓகேவா. இதுக்கு டேஷ், அடுத்தது பிபி, இந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்து இருக்கும். அது வந்து கோடிங் டீகோடிங் கூட வந்து நம்ம பார்த்துடலாம். ப்ளஸ் நம்ம கோடிங் டீகோடிங் வந்து நம்ம நாளைக்கே வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அப்போ நம்ம ஆல்ஃபபெட் சீரீஸ் மோஸ்ட்டாக வந்து எல்லா சம்மே முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நம்மளுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து கீழே வந்து கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருமே தந்திருக்கேன். அதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கொடுத்துரும். நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ப்ரைவேட்டாக வந்து யார் நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த கிளாஸ் வந்து போகும். இது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு வந்து ஓகே, இப்போ இதோட கிளாஸ் வந்து நமக்கு முடிஞ்சிட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்க்கு வந்து பிடிஎஃப் வந்து நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா, நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து இருக்கீங்க. ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து அடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுமோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் எப்படி கேட்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய குரூப்லேயே வந்து ப்ராக்டிஸ் சம்க்கான பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வந்துடும் ஓகேவா. தேங்க்யூ.